friends, welcome to Fabulous Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஸ்பெகட்டி வித் ஒயிட் சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். ஒரு 4 லிட்டர் தண்ணியை இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்பெகட்டி பாக்கெட்டை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா வேகட்டும். ரொம்ப குழஞ்சிராமல் கரெக்டான பதத்துக்கு பார்த்து வடிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பட்டர் வேணுங்க. அது கூடவே 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. இது காய்ச்சின பால். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வடிசட்டி வச்சுக்கோங்க. வடிசட்டி நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வேண்டானா நீங்கள் ஆலிவ் ஆயிலோ இல்லாட்டி சாதாரண ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெய் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளைப்பூண்டை சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் சீக்கிரம் கருகுன மாதிரி ஆயிரும். வணக்கிறப்பவே ஒரு நல்ல வாசம் வருதுங்க. நல்லா வணக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பெகட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பெகட்டி ஸ்ட்ராண்ட் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த கரெக்டான பதத்துக்கு வந்ததும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாத்திரத்தில் வடிச்சிக்கலாம். வடித்து அது தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இந்த மைதா மாவு வணக்கிறப்போ கட்டி விழுகாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மைதா மாவு நம்மளுக்கு அந்த சாஸுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஸ்லோ இல்லாட்டி மீடியமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கட்டி விழுக பார்க்கும். அதனால் எப்போவுமே ஸ்லோ இல்லாட்டி மீடியத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சாஸ் நல்லா திக்காக வந்துடும். இப்போது நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த ஸ்பெகட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோம்னா நம்ம ஸ்பெகட்டி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும்.
இப்போ பாருங்கள், நம்ம சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸை திருவி எடுத்து வச்சுருக்கோங்க. நான் இன்றைக்கி செடார் சீஸ் எடுத்திருக்கேன். அதை திருவி இந்த மாதிரி அந்த சாஸில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாஸுக்கு. அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பெகட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த சாஸ் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிடுங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆரிகானோ தூவி விட்டு கொஞ்சம் பார்ஸ்லி இலை இல்லாட்டி மல்லித்தலை கூட தூவி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்பெகட்டி வித் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.